ருத்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்ஹம் பேஷணம் பத்ரம் மிருத்யுமுத்யும் நமாம்யஹம். அன்பார்ந்த கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று மங்களகரமான ஹேவிளம்பி நாம சம்பத்திரம் உத்தராயண புண்ணிய காலம் வசந்த ருது வைகாசி 4 மே 18 வியாழக்கிழமை. கிருஷ்ணபக்ஷம் சப்தமி திதி பிற்பகல் 1:36 வரை, பிறகு அஷ்டமி திதி. அவிட்டம் நட்சத்திரம், பிராமியம் நாம யோகம், பவம் நாம கரணம். இன்றைய நவகிரக நிலைகள்: மேஷராசியில் புதன், ரிஷபராசியில் சூரியன் அங்காரகன், சிம்மராசியில் ராகு, கன்னிராசியில் குரு, விருச்சிக ராசியில் சனீஸ்வரன், மகர ராசியில் சந்திரன், கும்பராசியில் கேது, மீனராசியில் சுக்கிரன். மகர ராசியில் இருக்கும் சந்திரன் மாலை 6:05 கும்பராசிக்கு பிரவேசம் ஆகின்றார். இன்றைய தினபலன்: மேஷராசி அன்பர்களே, ராசிக்கு 10, 11ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்காரு. ராசிநாதன் அங்காரகனுடைய நட்சத்திர சாரத்தை பெற்றிருக்கார். 10, 11ல் சந்திரன் மிக சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுப்பாரு. உத்தியோக ரீதியாக நன்மைகள் நடக்கும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கைவந்து சேரும். ஆசைப்பட்ட விஷயங்களை அடைய முடியும். அங்காரகன் சாரத்தில் இருக்கிறதுனால நல்ல துணிவு இருக்கும், தைரியம் இருக்கும். எதையும் நேர் வழியில முயற்சி செய்து அடையக்கூடிய பக்குவம், தன்மை இருக்கும். அந்த அளவிற்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஆதாயம் அளிக்கக்கூடிய, நினைத்த விஷயங்கள் நடக்கக்கூடிய, உயர்வை தரக்கூடிய நாளாக அமையும். ரிஷபராசி அன்பர்களே, ராசிக்கு 9, 10ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்கார். மாலை 6:05 வரைக்கும் 9ஆம் இடத்துல இருக்காரு. தனித்து இருக்கார். இருந்து தன்னுடைய வீட்டை, முயற்சி ஸ்தானம் 3ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அங்காரகன் சாரத்தை பெற்றிருக்கார். கல்வியை தாண்டி நீங்கள் கூடுதல் திறமைகளை இப்போது வளர்த்து கொள்ள முடியும். அப்படி வளர்த்து கொண்ட திறமைகளை கொண்டு இப்போது ஆதாயம், பயனை அடைய முடியும். அதே போன்று தந்தை மூலமாக உத்தியோகம் வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதற்குண்டான முயற்சிகளை செய்யலாம். முக்கியமான காரியங்களுக்கு உங்களுடைய தந்தையுடைய அனுமதி தேவை, அவருடைய ஆதரவு தேவைன்னா இன்றைக்கு முயற்சிக்கலாம். மாலை நேரத்தில் சந்திரன் 10ஆம் இடத்திற்கு வராரு. கேதுவோடு சேர்றார். கேதுவோடு சந்திரன் சேர்ந்து 10ல் இருக்கும்போது அங்காரகன் சாரமும் கிடைக்கிறது. புதிய யுக்திகளை கையாண்டு தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய தன்மை, உங்களுடைய தொழிலிலே நீங்கள் முன்னேறக்கூடிய தன்மை, உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்திலே கஷ்டமான விஷயங்களுக்கு எளிமையான வழிமுறைகளை கண்டுபிடித்து நல்ல பெயரை எடுக்கக்கூடிய தன்மை என்று உத்தியோகத்தில் உயர்வு, நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்கு 8, 9ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்கார். 8ஆம் இடத்துல மாலை 6:05 வரைக்கும் இருக்காரு. அது வரைக்கும் சந்திராஷ்டமா இருக்கு. 8ல் சந்திரன் இருக்கிறது. மேலும் அங்காரகனுடைய சாரத்தை பெற்றிருக்கிறது. அங்காரகன் இப்போது 12ஆம் இடத்துல இருக்காரு. 6ஆம் இடத்திற்கு அதிபதி. முடிந்த அளவிற்கு பக்குவமாக, மென்மையாக, தன்மையாக இன்றைக்கு நடந்து கொள்ளணும். சுமூகமான பேச்சு உங்களிடத்துல இருக்கணும். உங்களுடைய செயல்கள் அனைத்தும் மிக பக்குவமாக, முழு கவனத்துடன் செய்யப்பட வேண்டும். அப்படி இருக்கும்போது இந்த நாளில் நஷ்டம் ஏற்படுவதை தவிர்க்க முடியும். தேவையற்ற கஷ்டத்தையும் தவிர்க்க முடியும். அப்படியாக மாலை 6:05 வரைக்கும் இருக்கணும். அதன் பிறகு சந்திராஷ்டமம் முடியுது. சந்திரன் 9ஆம் இடத்துக்கு வராரு. கேதுவோட சேர்க்கை அவருக்கு ஏற்படுது. அதனால உங்களுடைய அனுபவ அறிவு, பெரியவருடைய துணை உங்களுக்கு கை கொடுக்கும். பக்குவமாக இருக்கும்போது பயனுள்ள நாளாக இந்த நாள் அமையும். கடகராசி என்பர்களே, ராசிக்கு 7, 8ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்கார். 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது ராசியை பார்க்கிறாரு. ராசிக்கு பூர்வ புண்ணிய ஜீவனஸ்தான அதிபதியான அங்காரகன் சாரத்தை பெற்றிருக்காரு. இது விசேஷமான நற்பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். விரும்பிய விஷயங்கள் யாவும் நடக்கும். குறிப்பாக திருமண விஷயத்துல நீங்க விரும்பியது போன்றே உங்களுக்கு வரன் அமையும். 8ஆம் இடத்திற்கு மாலை 6:05 சந்திரன் வராரு. அப்ப சந்திராஷ்டமம் தொடங்குது. சந்திராஷ்டமம் தொடங்குறதோடு மட்டுமில்லாமல் கேதுவோடு சந்திரன் சேர்றாரு. மனக்குழப்பத்திற்கு ஆளாகக்கூடாது. மாலை நேரத்தை முடிந்த அளவிற்கு ஆலயம் செல்வது, முக்கிய பெரிய மனிதர்களோடு கலந்து அவர்களோடு பேசி நல்ல விஷயங்களை திட்டமிட்டு செய்வது போன்ற விஷயங்களை செய்யும் போது தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய பயனுள்ள நாளாக இந்த நாள் அமையும். சிம்மராசி அன்பர்களே, ராசிக்கு 6, 7ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்கார். சுக பாக்கியாதிபதியா இருக்கக்கூடிய, ராசிக்கு நன்மையை தரக்கூடிய அங்காரகன் சாரத்தை சந்திரன் பெற்றிருக்கார். அங்காரகன் சாரத்தை பெற்று 6ல் இருக்கும்போது நல்ல துணிவு இருக்கும். கடன் சம்பந்தமான விஷயங்கள், பிரச்சனைகள் தீரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு தேவையான கடன் கை வந்து சேரும். 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது கேதுவோடு சேர்றாரு. அங்காரகன் சாரத்தை பெற்றிருக்காரு. குழப்பங்களுக்கு தீர்வு காண்பீங்க. புதிய விஷயங்களை, புதிய கொள்கை, லட்சியம் போன்ற விஷயங்களை இப்போது உருவாக்குவீங்க. உங்களுக்கென்று ஒரு பாதையை நீங்கள் உருவாக்குவீங்க. அதில் நீங்கள் பயணம் செய்து நீங்கள் நினைத்த வெற்றி பாதையை அடைவீங்க.
வெற்றி கனியை பறிக்கக்கூடிய அளவிற்கு, புதிய பாதையை வகுக்கக்கூடிய அளவிற்கு சாமர்த்தியமாக திறம்பட செயல்படுவீங்க. அனைவருக்கும் உதாரண புருஷனாக இன்றைக்கு நீங்க திகழ்வீங்க. சிறந்த நாளாக இந்த நாள் அமையும். கன்னியா ராசி என்பர்களே, ராசிக்கு 5, 6ஆம் இடங்களில் சந்திரன் இருக்கார். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய மாலை 6:05 வரைக்கும் மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். அஷ்டமஸ்தான அதிபதியான அங்காரகன் சாரத்தை சந்திரன் பெற்றிருக்கார். 5ல் இருக்கார். எதையும் உணர்ச்சி வசப்பட்டு அவசரப்பட்டு செய்யக்கூடாது. மனப்பூர்வமாக எதையும் முடிவு செய்யக்கூடாது. அதாவது உணர்வுபூர்வமாக மன ரீதியாக, அறிவுபூர்வமாக அறிவு ரீதியாக எதையும் முடிவு செய்யணும். அப்படி இருக்கும்போது தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். 6ஆம் இடத்திற்கு சந்திரன் வரக்கூடிய மாலை 6:05 பிறகு சாதகமான நற்பலன்கள் கிடைக்கும். உங்களுடைய பிரச்சனைகள் யாவும் தீரும். மாலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக அமையும். துலா ராசி என்பர்களே, ராசிக்கு 4, 5ஆம் இடங்களில் சந்திரன் இருக்காரு. அங்காரகன் சாரத்தை பெற்றிருக்கார். 4ஆம் இடத்துல சந்திரன் இருந்து அங்காரகன் சாரத்தை பெறும்போது வீடு, வாகனம் போன்ற விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படும். சொத்து சேர்க்கை உண்டாகும். உங்களுடைய வசதி வாய்ப்புகளை இப்போது நீங்கள் அனுபவிக்க முடியும். 5ஆம் இடத்திற்கு சந்திரன் வராரு. கேதுவோடு சேர்ந்து அங்காரகன் சாரத்தை பெற்றிருக்காரு மாலை 6:05 அப்போது கல்வியில சிறந்து விளங்க முடியும். கல்வி கேள்விகள்ல ஆர்வம் ஏற்படும். எதையும் ஈடுபாட்டோடு இருந்து, ரசிப்பு தன்மை ரசனையோடு இருந்து சிறப்பாக செய்ய முடியும். மகிழ்ச்சியாக இருந்து பிறரையும் மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கு 3, 4ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்கார். 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கக்கூடிய மாலை நேரம் 6:05 வரை மிகச் சாதகமான பலன்கள் உங்களை சேரும். எப்பொழுதையும் விட இப்போது அதிகமான ஊக்கம் இருக்கும், தன்னம்பிக்கை, உற்சாகம் இருக்கும், சுறுசுறுப்போடு காணப்படுவீங்க. உங்களால் ஏற்பட்ட கஷ்ட நஷ்டங்கள், பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். மாலை 6:05 பிறகு 4ஆம் இடத்திற்கு வராரு. கேதுவோடு சேர்றாரு. நல்ல பழக்க வழக்கங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், நன்னடத்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். பிறர் என்ன நினைப்பார்களோ, நாம் செய்வது சரியாக வருமா என்று சிந்தித்து செயல்படணும். இதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கும்போது இந்நாள் உங்களுக்கு பயன் தரக்கூடிய நாளாக அமையும். தனுர் ராசி அன்பர்களே, ராசிக்கு 2, 3ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்கார். 2ஆம் இடத்துல சந்திரன் பூர்வ புண்ணியஸ்தான அதிபதியான அங்காரகன் சாரத்தை பெற்றிருக்கார். அங்காரகன் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். அதனால் உங்களுடைய சொந்த முயற்சியின் மூலமாக பொருள் ஈட்டுவது, வசதிகளை மேம்படுத்திக் கொள்வது, குடும்ப நபர்களை இப்போது கை தூக்கி விடுவது போன்ற விஷயங்களை செய்வீங்க. மாலை நேரத்தில் சந்திரன் 3ஆம் இடத்திற்கு வந்துடுறாரு. கேதுவோடு சேர்றாரு. குழப்பங்கள் விலகும். எதை செய்யலாம், எதை தவிர்க்கலாம், கிடைக்கக்கூடிய 2 வாய்ப்புகளில் எதை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகி நல்ல முடிவு எடுத்து அதனால் நீங்கள் உயரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். மகர ராசி அன்பர்களே, ராசியிலேயும் 2ஆம் இடத்திலேயும் சந்திரன் இருக்கார். ராசிநாதன் சனி கிரகம் சாதகமாக 11ஆம் இடத்துல இருக்காரு. ராசிக்கு குரு பார்வை கிடைக்குது. ராசியில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கும் குரு பார்வை கிடைக்குது. எண்ணங்கள் சிறப்பாக இருக்கும். செயல்கள் விவேகத்துடன் இருக்கும். நல்ல பெயர் கிடைக்கும். மாலை நேரத்தில் சந்திரன் 2ஆம் இடத்திற்கு வரும்போது கேதுவோடு சேர்றாரு. முடிந்த அளவிற்கு பேச்சில் கவனமாக இருக்கணும். பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். குடும்ப நபர்களுடைய மனதை புரிந்து கொண்டு நடக்கணும். உடன் இருக்கக்கூடியவர்கள், பணிபுரியக்கூடியவர்களாக இருந்தாலும், படிக்கக்கூடிய பருவத்திலே உடன் படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாலும் எப்பொழுதுமே உடன் இருக்கக்கூடியவர்களை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் பிரச்சனை ஏற்படும். சரியாக புரிந்து கொள்ளணும். முடிந்த அளவிற்கு எந்த முடிவாக இருந்தாலும் சிந்தித்து நிதானத்தை எடுக்கணும். அப்படி செய்யும்போது தேவையற்ற கெட்ட பெயரை, தேவையற்ற விரயத்தை, தேவையற்ற விரோதத்தை தவிர்க்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கும்பராசி அன்பர்களே, ராசிக்கு 12ஆம் இடத்திலையும் ராசியிலும் சந்திரன் இருக்கார். 12ல் சந்திரன் இருக்கும்போது 6 கூடையோர் 12ல் இருக்கார். அங்காரகன் சாரத்தை பெற்றிருக்கார். அதனால் உங்கள் மூலமாக தொழில் சம்பந்தமாக ஏற்பட்ட கடன் இப்போது சரியாகும். வேலை வாய்ப்பை இழந்தவர்களுக்கு அந்த வேலை மறுபடி கிடைக்கும். உங்களுடைய உத்தியோக ரீதியாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் கிடைக்காமல் தள்ளி போயிருந்தால், தடைப்பட்டிருந்தால் அது இப்போது கிடைக்கும். ராசியில சந்திரன் மாலை நேரத்தில் வராரு. கேதுவோடு சேர்றார். அப்படி சேரும்போது ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். விரதங்கள் இருக்க முடியும். உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்ற முடியும். பரிகாரங்கள், பிராயச்சித்தங்களை செய்ய முடியும். அப்படியாக உங்களுக்கு நல்லது எதுவோ, எதை செய்ய வேண்டுமோ, என்ன கடமையோ அதை செய்யக்கூடிய, அதனால் பலனடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். மீன
ராசி அன்பர்களே. ராசிக்கு 11, 12ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்கார். 11ல சந்திரன் இருக்கும்போது தனபாகியாதிபதி அங்காரகன் சாரம் கிடைக்கிறது. மாலை 6 மணி 5 நிமிடம் வரைக்கும் இருக்காரு. நல்ல விஷயங்கள் இப்போது நிறைவேறும். குடும்பத்திலே செய்ய வேண்டிய சுப நிகழ்ச்சிகளை செய்து முடிப்பீர்கள். தடைப்பட்ட சுப காரியங்கள் இப்போது நடந்தேறும். இடம் வாங்கி அதில் வீடு கட்ட வேண்டும் என்ற ஆசைக்கு இப்போது முதல் அடி எடுத்து வைப்பீர்கள். மாலை நேரத்தில் சந்திரன் 12ஆம் இடத்துக்கு வராரு. விரயஸ்தானமாக இருக்கு. கேதுவோடு சேர்றார். சுப செலவுகளை செய்து மகிழ்வீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் உபாதைகள் அனைத்தும் இப்போது தீர்ந்துவிடும். ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை எதனால் ஏற்பட்டது, என்ன தீர்வு என்ற விஷயம் தெரிய வரும். அப்படியாக இது ஒரு சாதகமான பயனுள்ள நாளாக அமையும். இன்றைய ஜோதிட தகவல். சொந்த வீடு மனை அமையக்கூடிய பாக்கியம் ஜாதக ரீதியாக எப்படி உண்டாகும், யாருக்கெல்லாம் சொந்த வீடு அமையும் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் ஒருவருடைய சுய ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு அதிபதி, அந்த 4ஆம் இடம் இது லக்னத்திலிருந்து 2ஆம் இடத்து அதிபதியோடு சேரும் பொழுது, 2ஆம் இடத்தோடு சம்பந்தம் பெறும் பொழுது ஒருவருக்கு சொந்த வீடு அமையும். 4ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை செய்திருக்கலாம். 4ஆம் இடத்து அதிபதி கிரகம் 2ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்து அதிபதி கிரகம் 4ஆம் இடத்தில் இருக்கிறது பரிவர்த்தனை. நேரடியாக இப்படி பரிவர்த்தனை அல்லது சார பரிவர்த்தனை அல்லது ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு கேந்திர திரிகோணங்களிலே அமர்ந்திருப்பது, 2 கிரகங்களுக்கும் சுபர் பார்வை கிடைப்பது, இப்படியாக இந்த 2 கிரகங்களும் ஏதாவது ஒரு வகையிலே சம்பந்தம் பெறுவது, சுபர்களுடைய பார்வையை பெறுவது, சுப ஆதிபத்தியம் பெறுவது, இப்படி இருக்கும்போது ஒருவருக்கு சொந்த வீடு அமையும். அவர் தன பணம் சம்பாதித்து சேமித்து வைத்து அந்த பொருளின் மூலமாக வீட்டை வாங்குவார். தன்னுடைய சுய முயற்சியின் மூலமாக அவருக்கு வீடு கிடைக்கும். அதற்கு குடும்ப நபர்கள் அனைவரும் உதவிகரமாக அவருக்கு இருப்பாங்க. அடுத்ததாக ஒருவருடைய சுய ஜாதகத்திலே 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதியோடு சம்பந்தம் பெறணும். 4, 5ஆம் இடத்து கிரகங்கள் பரிவர்த்தனை செய்வது, பார்த்து கொள்வது, இந்த 2 கிரகங்களும் சார பரிவர்த்தனை செய்வது, 2 கிரகங்களும் சுப ஆதிபத்தியம் பெற்று சுபர்களுடைய பார்வையிலே இருப்பது, இப்படியெல்லாம் இருக்கும்போது ஒருவருக்கு பூர்வீகமாக வீடு இருக்கும். பூர்வீக சொத்து அடிப்படையில் அவருக்கு வீடு இருக்கும். அந்த வீட்டை ஒரு சிறு வயதிலிருந்தே ஆண்டு அனுபவிப்பார். சிலருக்கு பூர்வீகமாக வீடு இருக்கும். அப்படி இருக்கும்போது 5ஆம் இடம் பலமாக இருக்குன்னு அர்த்தம். ஆனால் 4ஆம் இடம் கெட்டு போயிருந்தா அல்லது அந்த 5ஆம் இடத்திற்கு மறைவு ஸ்தானங்களில் இருந்தால் அந்த வீட்டை அவர் அனுபவிக்க முடியாது. இதற்கு தசாபுக்திகளும் கோச்சார நிலையும் கூட காரணமாக இருக்கும். இருந்தாலும் பொதுவாக 4, 5ஆம் இடத்து கிரகங்களுக்கு சம்பந்தம் இருக்கும் பொழுது அவர் பூர்வீக சொத்தை அனுபவிப்பார். பூர்வீகமாக இருக்கக்கூடிய வீட்டை அவர் அனுபவிப்பார். அந்த வீட்டிலேயே அவர் இருந்து ஆண்டு அனுபவித்து சிறு வயதிலிருந்து வாழ்நாள் வரை இருந்து கழிக்க முடியும். இப்படியாக ஒருவருடைய சுய ஜாதகத்திலே லக்னத்திற்கு 4ஆம் இடம் வீட்டை குறிக்கும். அது லக்னத்தோடு தொடர்பு பெறும்போது அவருக்கு வீடு கட்டாயம் உண்டு. 2ஆம் இடத்தோடு தொடர்பு பெறும்போது அவரால் சம்பாதித்து பொருள் சேமித்து வைத்து வீட்டை வாங்க முடியும். 5ஆம் இடத்தோடு சம்பந்தம் பெறும்போது அவருக்கு பூர்வீகமாகவே ஒரு வீடு அமையும். அந்த வீட்டை அவர் ஆண்டு அனுபவிக்க முடியும். இன்றைய தினபரனையும் ஜோதிட தகவலையும் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.